சப்பாத்திக்கு எப்பவும் ஒரே மாதிரி தான் சைட் டிஷ்ஷான்னு கேட்குறவங்களுக்கு இந்த கிரேவி செஞ்சு கொடுங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவாக சப்பாத்தி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துட்டு, இது உருகுனதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்து இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் பூண்டு விழுது மட்டும் சேர்த்து பூண்டுடைய பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். அந்த சமயத்தில் ஒரு தக்காளி 5 முந்திரியை தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி இது கூடவே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மசாலா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 கப் அளவு பச்சை கலர் கேப்சிகம், அதாவது குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கலர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டு எடுத்தோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தியை கசக்கிட்டு சேர்த்துட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி மறக்காமல் நம்ம பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா.